சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசம்பிளி கோட் ஃபார் பிசிடி மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய சிமுலேட்டர் சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா GNU சிமுலேட்டர் 8085. இந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் சிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிசிடி மல்டிப்ளிகேஷன்ஸில் எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கானை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அசம்பிளி கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது சிலபஸ் எஃபர்ட் ஃப்ரம் 2023 and 24 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் ப்ராக்டிக்கல் அப்படின்றதுல மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ற இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பிசிடி மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு தான் நம்ம அசம்பிளியில் கோட் பண்ண போகிறோம். இந்த GNU சிமுலேட்டர்ஸை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்றதை ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோராகவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஃப்டர் இந்த வீடியோ மேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைன் கோடு அடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் டைம் ஆகுன்றதுக்காக அந்த டைம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பிஃபோராகவே நான் கோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிடி மல்டிப்ளிகேஷன். ஸோ லைன் ஆஃப் ஒரு 34 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கொடுத்து கோடிங்கை வந்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா. ஃபஸ்ட் HL ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். மெமரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த GNU சிமுலேட்டர்ஸில் டேட்டா, ஸ்டாக்கு, கீபேட், மெமரி இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா HL இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை வந்து லோட் பண்ணணும். ஐ மீன் தட் 800H இந்த மெமரி அட்ரஸ்க்குள்ளே நான் ஒரு வேல்யூவை லோட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 05 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 03 2 வேல்யூஸஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். இந்த போத் வேல்யூஸஸ்மே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலில் தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம கோடிங்கை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட் பண்ணுறதுக்கு முன்னால் அசம்பிளர் அப்படின்ற டேபை கிளிக் பண்ணி கோடிங்கை முதல்ல அசம்பிள் பண்ணணும், ஓகேங்களா. அதுக்கு ஷார்ட்கட் கீஸ் F8. ஸோ ஒன்ஸ் அகேன் கிளிக் பண்ணிட்டேன். கோடிங்கில் வித்தவுட் எரர், எந்த எரருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைன் 0 ப்ரோக்ராம் அசம்பிள்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இன்கேஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா எந்த லைனில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜஸ் வந்து அசம்பிளர் மெசேஜஸில் நீங்கள் பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இன்புட்டாக கொடுத்த டேட்டா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 5ம் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 3யும் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. மெமரி அட்ரஸ் 8000 and 8001 அப்படின்றதுல, ஓகேங்களா. இப்போது டீபக் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா LXIH 8000Hன்னு கொடுத்துருக்கேன். இட் இஸ் அ மெமரி அட்ரஸ். இந்த மெமரி அட்ரஸ் எனக்கு என்ன பண்ணுங்கள் HL ஃபேரில் போடுங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா HL ஃபேரை நல்லா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 80 அப்படின்றது மாறிடும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், இந்த மெமரி அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பியில் லோட் பண்ணுங்கன்னு. இப்போ பி அப்படின்ற ரிஜிஸ்டரில் 00 நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணோடனே நமக்கு பி ரிஜிஸ்டரில் என்ன ஆச்சு 5 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு, ஓகே. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் HL ஃபேர் டு பாயிண்ட் டு நெக்ஸ்ட் மெமரி லொக்கேஷன். அதாவது கரண்ட்டில் இப்போ வந்து 8000 இருக்குது, இப்போ 8001 எனக்கு மாறணும். ஸோ அதுக்காக இந்த லைன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 8001 அப்படின்ற இந்த மெமரி லொக்கேஷன்ஸில் என்ன வேல்யூஸஸ் இருக்கோ அதை எனக்கு வந்து என்னென்னா ரிஜிஸ்டர் Cயில் லோட் பண்ணுங்கள், மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த வேல்யூஸஸ் எல்லாமே மூவ் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போது ஈயை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது, பட் இது வந்து எனக்கு எம்டி ஃப்ரீ பண்ணி விடுங்கன்னு அர்த்தம், ஓகே. நெக்ஸ்ட்டு
copy the content of register E to H. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் வந்து முடியும். காப்பி த கண்டென்ட் ஆஃப் E to register A. இப்போ ஈலையும் வந்து நமக்கு 0 தான் இருக்குது. ஸோ அது ஏல வந்து மூவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 2 ஆஃப் வேல்யூஸ், அதாவது 2 மெமரி லொக்கேஷன்ஸில் ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து கொடுத்தோம். அதை கம்பேரிஷன் பண்ணும் கண்டென்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் A வித் C. ஓகேங்களா, ஏல ஆல்ரெடி 0 இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் லூப்பிங் கான்செப்டை வந்து வச்சுருக்கோம். பியில் எனக்கு ஏல என்ன இருக்கோ அதை ஆட் ஆகிடும். ஏல ஆல்ரெடி 0 தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய வேல்யூஸஸ் அப்படியே ஏக்கு வந்து மாறிடுச்சு. டெசிமல் அட்ஜஸ்ட் அக்குமுலேட்டர் ஆஃப்டர் த அடிஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட்டரில் இருக்கிறத எனக்கு என்ன பண்ணுங்க, டி அப்படின்ற ரெஜிஸ்டரில் லோட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஜம்ப் டு 9 இஃப் த நோ கேரி ஆஃப்டர் த அடிஷன். அதாவது அடிஷன் பண்ணும்போது எனக்கு வந்து வரக்கூடிய வேல்யூஸஸ் வந்து 9க்கு மேலே ஹையராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா பிசிடி அப்படின்போது பைனரி கோடட் டெசிமல். இதனோட டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 0 to 9 வரை இருக்கக்கூடிய ஈச் டெசிமல் நம்பர்ஸ்க்கும் 4 பிட்ல பைனரி நம்பரை ரீப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த ஜேஎன்சி என்ஐஎன்சி அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெச்எல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஸோ இன்கேசஸ் 9 வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த லூப்புக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணோம். ஓகே, இப்போது இந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூஸஸ் நான் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்டு 15 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. 5 into 3 மல்டிப்ளை பண்ணும்போது 15 என்ற வேல்யூ. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா டன் ஆயிடுச்சு அப்படின்னா அட்ரஸ் லொக்கேஷன் 8050 அப்படின்ற மெமரி அட்ரஸஸில் எனக்கு என்ன ஆகணும், இந்த வேல்யூஸஸ் வந்து எனக்கு லோட் ஆகணும். இந்த 15 அப்படின்றது ஒரு 8 பிட் வேல்யூஸஸ் தான். ஸோ அதனால தான் ஹெச்எல் ஃபேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக 0015 அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. இப்போ நம்ம 8050H அப்படின்ற மெமரி லொக்கேஷன்ஸில் பார்க்கலாம் அவுட்புட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 15 அப்படின்ற வேல்யூஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட்டான டெசிமல் நம்பர் நமக்கு 21ன்னு வரும். நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயுமே எக்ஸா டெசிமலோட வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூஸஸ் வந்து பார்க்குறேன் பாருங்கள். எக்ஸா டெசிமல் டு டெசிமல். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஆர்எல் லிங்க்ஸஸ் வரும். எக்ஸா டெசிமல் நம்பர் நமக்கு வந்திருக்கக்கூடியது 15. ஓகேங்களா, ஸோ டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிசிடி மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு என்னென்ன கரெக்டு. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், 2க்கு 4 பிட்டாகவும் 1க்கு 4 பிட்டாகவும் ரீப்ரசன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்புட் வேல்யூவை மாற்றிட்டு அகைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸஸ் வந்து மாறுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 05 அப்படின்றத இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், வேல்யூஸஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எக்ஸிக்யூட் கொடுக்குறப்ப ஃபைனலாக நமக்கு வந்து 5525 அப்படின்னு நமக்கு வந்திருக்கேன். அப்போது 8050H அப்படின்ற மெமரி லொக்கேஷன்ஸில் 37 அப்படின்ற வேல்யூஸஸ் வந்து நமக்கு லோட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 25 இட் இஸ் ஹெக்ஸாடெசிமல் நம்பர், கன்வெர்ட் பண்ணால் 37 இட் இஸ் அ கரெக்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இது மூலிமா வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிசிடி மல்டிப்ளிகேஷன்ஸ் மூலயமா ஒரு கோட் பண்ணி அதனோட அவுட்புட்டையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருவோம். ஓகே, இந்த அசம்பிளி கோடிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய லைன் ஆஃப் லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற பல வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.